முருகனை பக்கத்திலேயே நின்று ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணுற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. அப்படி எந்த முருகன் கோயிலுக்கு இவங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம கோயம்புத்தூரில் ஆனக்கட்டி ரோட்டில் இருக்க அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, ராமாயண போரில் ராவணனுக்கும் ராமபிரானுக்கும் நடுவில் ஒரு கடுமையான போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ராமபிரானோட தம்பிக்கு போரில் அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாரு. அவரை காப்பாற்றணும்னா சஞ்சீவி மலையில் இருக்க ஒரு மூலிகை சாறுனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அனுமன் வந்துட்டு நான் போய் அந்த மூலிகை மருந்தை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சஞ்சீவி மலையும் அடைஞ்சிட்டாரு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த மூலிகையோட பெயரை வந்து அவர் மறந்துடுறாரு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம இந்த மலையவே பேத்து எடுத்துகிட்டு போயிட்டா என்னன்னு சொல்லி அந்த மலையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அசதியில் ஒரு மலையில் நிற்கிறாரு. அந்த மலை பேர் தான் அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அங்கே போயிட்டு முருகனை வந்துட்டு மனமும் வந்து வேண்டுறாரு. எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. முருகனும் அவரோட வேலால் அந்த மலையை குத்தி ஒரு ஒரு சாறு மாதிரி வெளியே கொண்டு வராரு. பார்த்தா அதுதான் ஒரு நீர்வீழ்ச்சியாக அந்த கோவிலில் இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணி வந்துட்டு போயிட்டே இருக்குது. அந்த தண்ணி தான் அங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குடிநீராக போயிட்டுருக்கு. அனுமனோட தாகம் தீர்த்து தனது திருக்கை வேலால் வந்து ஊற்று ஏற்படுத்தி அருளியதால் தான் அதுக்கு பேர் வந்து அனுமன். வாவிங்கிறது ஊற்று. அதனால தான் அனுவாவி சுப்பிரமணிய திருக்கோவில் பெயர் வந்துச்சு. இந்த மாதிரி முருகனோட அருளால் அந்த ஊற்று வந்துட்டு வற்றாத கனையாக இன்ற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்களின் தாகம் தீர்க்கும் ஒரு குடிநீராக வந்துட்டு அங்கே எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா போயிட்டு வாங்க.